அருகாமல் இருக்கக்கூடிய நந்தி நந்திக்காவலா 100 1001 புலவர் வார்த்தை 1000 புத்தமலர் மாந்தாமரை திரிவேதாதாம் கோடி புலவர் உண்டாய் உண்டன்று அப்பேற்பட்ட பெரியவர்கள் சிறியோர்கள் தாய்மார்கள் தந்தைமார்கள் மாணவ மாணவிகள் யாவற்ற பேர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வீகம் கொண்ட திருச்சபை முன்பு அடியேன் வேடம் என்று வந்திருக்கிற நேரம் நாம் யாரென்ற விளக்கங்கள் சரி விடுப்பா அவங்களும் தூங்கிட்டோம் இல்லை சார் உள்ளூர்கார யார் வீட்டில் தூங்கினாலும் அவங்க வீட்டில் கோழி பேர் வந்துடும் இந்த நாடகத்தில் இன்னைக்கு கூழ் வந்துருக்குதுப்பா போச்சிக்குது அதனால தான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம் அவங்களும் கஷ்டப்படுறாங்க நீ விட மாட்டேன் சாமி வந்து அவங்க ரொம்ப உளிக்கிறது கஷ்டம் என்னடா முசிருக்கீங்க ஏதோ திரும்புவா நந்திகாவலா அப்படி இருக்கிற போது யானையோ முதல் ஜென்மம் எறும்போ கடை ஜென்மம் யானை முதல் எறும்பு கடவை 84 ஜீவ வேதங்களுக்கும் பதிலளிக்கக்கூடிய கர்த்தாவாய் விளங்கக்கூடிய என் பெயர் கைலாயவாசர் என்று தெரிந்து கொள்வாயாக அப்படி கைலாயவாசர் என்று சொல்கின்ற போது என்னுடைய தொழில் என்ன தொழில் தெரியுமா இவனுக்குலாம் தெரிஞ்சிருக்குது அதாவது படைக்கும் கர்த்தாவாய் விளங்கக்கூடிய யாரு பிரம்மதேவன் காக்கும் கடவுள் எம்பெருமான் நாராயணமூர்த்தி படையக்கூடிய கடவுள் எந்த ஒரு மீனாக இருந்தாலும் இந்த எந்த ஒரு உயிராக இருந்தாலும் இந்த பூமியிலே பிறந்து அது இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் செல்லும் வரை 3 வேளை வழியிழக்கக்கூடிய கடவுள் இந்த பரமேஸ்வரன் நான் இல்லை என்றால் இந்த அகில உலகத்தில் எந்த ஒரு ஜீவன்களுக்கும் நான் இல்லை என்றால் எந்த ஒரு ஜீவன்களுக்கும் 3 வேளை உணவு கிடைக்காது. அதனாலே வழியிழக்கக்கூடிய கர்த்தாவாய் விரிவரக்கூடிய என் பெயர் பரமேஸ்வரன். அப்படி பரமேஸ்வரன் என்று சொல்கின்ற போது நந்திகாவலம் ஆதி நாளையிலே இந்த
ஈரேழ 14 லோகங்களும் எவ்வாறு இருந்தது? சூன்யமயமாக இருந்த நேரம். நடக்கும் நடப்பினங்கள் கிடையாது, பேச்சினங்கள் கிடையாது, மரம் செடி கொடிகள் கிடையாது, மனிதர்கள் கிடையாது, ஆகாயத்தில் சூரியன் சந்திரன் கிடையாது, இந்த உலகிலே எந்த ஒரு உயிரினங்களும் கிடையாது. அப்படி இருந்த இந்த உலகம், இந்த உலகத்திலே நீரினால் சூழப்பட்டிருந்த இந்த உலகம். நீர் என்றால் என்ன? தண்ணி, வாட்டர், தண்ணீர். அப்ப நீரினால் சூழப்பட்டிருந்த இந்த போனம், இந்த போனத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லி கங்கா தேவியானவன் 1000 ஆண்டுகள் கடுமையாக தபம் புரிந்து, 1000 கோடி ஆண்டுகள் தபம் புரிந்து, தபத்தின் வலிமையாலே ஒரு துசக்கம்பம் உற்பனமாகி, அந்த துசக்கம்பம் 12 வெடித்து முதலாக ஓம் என்னும் ஓங்காரம் தோன்றியதாம். என்ன ஓம் என்ற ஓங்காரம்? கிடையாது. ஓம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இப்ப கடவுளை கும்பிடும் போதெல்லாம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனா ஓம் ஓம் அந்த சத்தம் வரும். அதெல்லாம் இல்ல, சாமி கும்பிடுறாங்களோ இல்லையோ, அவ கருத்துக்கு திரும்பவும் போட்டுக்கிறா, என்ன புடவை கேட்டுக்கிறா, என்ன விலைக்கு கேட்டுக்கிறான்னு தான் பாக்குறது. பொம்பளைங்க கஷ்டத்தை பாக்குறதுல, பொம்பளைங்க இஷ்டமான பொருள் தான் பாக்குறாங்க. சரி, ஆம்பளைங்க ஆம்பளைக்கு பாக்குறதுல என்ன எது விளங்கோ எது பாக்குறது பாக்குறது. எல்லாரையும் ஒரே மாதிரி இருக்கிறதா? நீ பார்த்தே இல்லையா? திருப்பதி பாத்துக்க. அது கிடையாது. முதலாக ஓம் என்ற ஓங்காரம் தோன்றியது, ஓங்காரத்தில் ரீங்காரம் தோன்றியது, ரீங்காரத்தில் பராபரம் தோன்றியது, பராபரத்தில் இந்த பரம் தோன்றினார். யாரு? இந்த பரன் என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் தோன்றினார். அதில் பரமேஸ்வரனில் ருத்ரன் தோன்றினார், ருத்ரனிலே மகேஸ்வரன் தோன்றினார், மகேஸ்வரனிலே விந்து தோன்றியது, விந்துவிலே விஷ்ணு பகவான் தோன்றினார். அப்படி விஷ்ணு பகவான் தோன்றி இந்த உலகை படைக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற போது தன் குந்தி கமலம் என்று சொல்லக்கூடிய தொப்பில் கொடியின் வழியாக தாமரை மலர் ஒன்று உற்பணம் செய்து, அந்த தாமரை மலரின் மீது 4 முகம் படைத்த பிரம்மதேவனை படைத்தார். பிரம்மதேவனை படைத்து ரிக்யது சாமம் அதனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதத்தை பிரம்மதேவன் கையிலே கொடுத்தார். முதல் வேதம் என்று சொல்லக்கூடிய ரிக்வேதத்தை வைத்து இந்த உலகிலே அனைத்து ஜீவன்களையும் படைத்தார் பிரம்மதேவன். அப்படி படைத்து நடக்கும் நடப்பினங்கள், பேச்சினங்கள், மரம் செடி கொடிகள், ஆகாயத்தில் சூரியன் சந்திரன், மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஜீவன்களையும் படைத்தார் பிரம்மதேவன். அப்படி உட்படதான் இந்த உலகம். அப்படி இருக்கின்ற போது இப்படி 2011 நேற்றம் படைத்தேன் அப்பனாகிய சிவபெருமான் என்று சொல்கின்றேனே. 2011 நேத்திரங்கள் படைத்தேன் அப்பனாகிய சிவபெருமான். நன்றி கவலா. ஒரு விஷயத்துக்கு அப்பாத்து போடுறோம். போலீஸ் ஒரு பொறுப்பா சொல்லணும். ஆமா, அப்ப அந்த பொறுப்பு ஒண்ணு அடுக்கும். 2016 நேற்று எங்க வச்சுக்கோங்க. ஒரு மனுஷனுக்கு இருக்கிறது 2 பேர். 2 பேருக்கு 60 வயசு மேல கம்மி கொடுக்கல. கண்ணு தெரியும், எல்லாரும் கண்ணு கீது. அது விளக்கமா கேட்க சொல்லுவாரு. 2011 நேத்திரங்கள் எப்பா இருக்கிறது, எங்க இருக்கிறது என்று போக சொல்கின்றேன். அதற்கு முன்பதாக சுபமேதையா மயக்கமுடிய பெரிய பையன் ஐயா அவர்கள், பெரிய பையன் ஐயா அவர்களும் சின்னசாமி ஐயா அவர்களும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய பணம் யார் பேர்கள் என்றால் தன்னை இயன்றெடுத்த தாய் தந்தையாக நீங்கி வரக்கூடிய யார் தெரியுமா? அதாவது அடிக்கோடிக்கு தண்ணி குணக்கூடிய வரமா. அதனால நமது முன்னோர்களை ஆதினமும் மனதிலே எண்ணி அவங்க இறந்து விட்டு இருந்தாலும் சரி, அவளை மனதில் நினைக்க வேண்டும் இல்லையா? மாதார நினைத்து ஒரு நாளாவது அவங்களை தினமும் நினைச்சுன்னு வச்சுக்க, அவங்களுடைய அந்த ஆன்மாவே நம்மளை வாழ வைக்கும். அவங்க பொங்க மேல என்னைக்கு சாகுவாங்க. எனக்கு அவர் நல்லா இருக்காரு, நடக்கிறாரு. இப்படி இப்படி எல்லாரும் கேவலப்படுத்துக்கு கோல் எடுக்கிறாரு. அப்படி சின்ன பையன் பெரிய பையன் சின்னசாமி இவர்களும் கொடுக்கக்கூடிய பணம் தன் தாய் தந்தையாக வெங்கி வரக்கூடிய கோவிந்த கவுண்டர் முத்துவேடி அம்மையார் அவர்கள் இருவரும் மீது பங்கு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சின்ன பையன் சின்ன தம்பி வேலூர் தம்பி அவர்கள் இவர்கள் அனைவரும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய பணம் தாய் தந்தைகளுக்கு கொடுக்க, தாய் தந்தை இருவர்களும் சொர்க்கபதி சேர வேண்டும், இறைவன் திருவடி அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். அவரால் கொடுக்கக்கூடிய பணம் நாடகம் அடித்தாங்க. அப்படி 2011 நேத்திரங்கள் எங்கெங்க இருக்கிறது இந்த சிவபெருமானுக்கு என்று சொல்லிருப்போம்.
ரமணிக்கு நித்த கைலை வாசம். நந்திகாவலா சிவபெருமானுக்கு எப்பா 2011 நேற்றங்கள் இருக்கிறது. சிவபெருமானுக்கு 5 சிரங்கள். 5 சிரங்கள். 5 சிரம் என்றால் தலை. சிவபெருமானுக்கு 5 சிரத்தோடு இருக்கிற போது என்னென்ன சிரம் தெரியுமா? கிழக்கை நோக்கி இருக்கக்கூடிய முகத்திற்கு தற்புருஷம் என்று பெயர். இந்த உலகிற்கே ஒளி தரக்கூடிய முகம். மேற்கே நோக்கி இருக்கக்கூடிய முகத்திற்கு வாமதேவம் என்று பெயர். இந்த உலகிற்கெல்லாம் மழை பொழியக்கூடிய முகம். வடக்கே நோக்கி இருக்கக்கூடிய முகத்திற்கு சத்யோஜாதம் என்று பெயர். இந்த உலகிற்கெல்லாம் அனைத்து ஜீவன்களுக்கும் பொன் பொருளை அள்ளி கொடுக்கக்கூடிய முகம். இதெல்லாம் முடிந்து தெற்கே நோக்கி இருக்கக்கூடிய முகத்திற்கு இந்த உலகிலே பிறந்து வாழ்ந்து இந்த உலகிலே வாழ்ந்ததெல்லாம் போதும் நிறைவா, இதற்கு மேல் நான் வாழ்ந்ததெல்லாம் போதும், ஒரு ஐயா மாதிரி வயசு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல் நம்ம வாழ்க்கை போதும், வாழ்ந்ததெல்லாம் போதும் அப்படி நினைக்கின்ற போது உயிரை பிடிக்கக்கூடிய முகம். தெற்க நோக்கி இருக்கக்கூடிய முகத்திற்கு அகாரம் என்ற பெயர். 5வது முகம் தான் இந்த ஈசான்யம். எப்படி ஈசானி? ஈசான்யம். ஈசான்யம் என்றால் என்ன? அதாவது படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் செய்யக்கூடிய முகம் இந்த ஈசான்யம் என்று சொல்லக்கூடிய இந்த கைலைவாச முகம். இப்படி 5 முகத்திற்கு முடி சிந்தையுடனே கூடி அரும்பலை வேதங்கள் பாட இந்த கைலை மலையிலே சிவபெருமான் அமர்ந்திருக்கின்ற பொழுது 2011 நேற்றங்கள் எங்கு இருக்கிறது? 5 முகத்திற்கு 2 கண்கள் என்றால் எத்தனை ஆயிற்று? நெற்றி கண்ணோடு என் சிறுத்தில இருக்கக்கூடிய வாசுகி நாகத்திற்கு 1000 சிரங்கள். 1000 சிரத்திற்கு 2 கண்கள் என்றால் எத்தனை கண்கள் ஆயிற்று? 2011 நேற்றங்கள் என்று சொல்கின்ற போது இப்படி சிவபெருமான் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரம் அது மட்டுமா? இந்த சிவபெருமானுக்கு வேறு பெயர்கள் என்ன பெயர் இருக்கிறது தெரியுமா உனக்கு? வா. இல்லை சூழத்தால் சுற்றி விடுவேன். தவறான வார்த்தை பேசினார். நாயப்பா இவன் பண்றதுக்கு எல்லாத்தையும் அந்த போயிட்டு வருவோம். நந்திகாவலா அப்படி இருக்கின்ற போது இந்த சிவபெருமானுக்கு ஆலகால நீலகண்டர் என்ற ஒரு பெயர் உண்டு.
அதனாலே தேவருக்கு 33 தேவர்களுக்கும் சாபம் நேர்ந்துவிட்டது. சாபம் நேர்ந்துவிட்டது. எவ்வாறு தெரியுமா? அதாவது நரை, திரை, மூக்கு, பிடி, சாக்காடு என்று சொல்லக்கூடிய மனிதர்களைப் போல வயதாகி மாறக்கிறது என்று தேவர்களுக்கும் சாபம். அப்படி சாபத்தை ஏற்றுக்கொண்ட தேவர்கள் என்ன செய்தார்கள்? மும்மூர்த்தி தேவர்களாக நீங்கக்கூடிய படைக்கும் சட்டமாகிய பிரம்மதேவன், காக்கும் கடவுள் திரும்பெருமான் நாராயணமூர்த்தி, மனிதக்கூடிய கடவுள் எங்கள் மூலம் வந்து முறையிட என்ன செய்தார்கள் தெரியுமா? திருப்பாற்கடல் என்று சொல்லக்கூடிய கடலை கடைய வேண்டும். அப்படி கடைந்ததை உண்டானால் அதில் வரக்கூடிய அமிர்தபாண்டத்தை உண்டதை உண்டானால் தேவர்களுக்கு இந்த பாபம் நீங்க என்று சொன்னார். அப்படி திருப்பாற்கடலை மந்திரகிரிகளை மத்தாகவும் ஆதிசேரனை தாம்பு கைதாகவும் பயன்படுத்தி தேவர்கள் திருப்பாற்கடலை கடையக்கூடிய நேரம். ஆனால் தேவர்களுக்கு பலம் போதவில்லை. அரக்கர்களையும் கூட்டு சேர்த்துக் கொண்டார்கள். தேவர்கள் வாசமும் அரக்கர்கள் தலைப்புறமும் கடைகின்ற நேரத்தில் அமிர்தபாண்டம் வரக்கூடிய நேரம் ஆதிசேரன் விஷத்தை கக்குகிறது. ஏன் பாம்பு கைதாக பயன்படுத்தினார்கள் ஆதிசேரனை? அதனால வழி பொறுக்க முடியவில்லை. அதனால என்ன செய்தது? விஷத்தை கக்கக்கூடிய நேரம். கக்கக்கூடிய நேரத்திலே ஆதிசேரன் பார்க்கிறார். தேவர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். இப்படி இந்த விஷம் அமிர்தபாண்டத்திலே விழுந்ததே உண்டானா தேவர்கள் சாபம் நீங்காது என்று சொன்னார்கள். அப்படி அந்த ஆழகால விஷத்தை உண்டபடியா எனக்கு ஆழகால நீலகண்டர் என்று பெயர் உண்டு. அப்படி இருக்கிற போது நந்திகாவரா இந்த நிலத்திலே யானைகள் எருமக்கடவை 84 ஜீவபேதங்களுக்கும் பரிவந்து ஆகிவிட்டது. அதனால் இந்த நிலத்திலே பார்வதியை காண வேண்டும்.